நாட்டில் களமிறக்கப்படவுள்ள நூற்றுக்கணக்கான சிறப்பு அதிரடிப்படையினர் தையிட்டியில் உரிமை போராட்டம் இனவாதம் என்கிறார் சரத் வீரசேகர. உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பில் ஜேவிபி கட்சியின் நிலைப்பாடு. ஸ்ரீலங்கா படைத்தளபதிகள் மற்றும் கனடாவுக்கு பிரிட்டன் அதிரடி தடை. இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை குறித்து வெளியான தகவல். சகோதரர்கள் மீது சுமத்தப்படும் தேவையற்ற குற்றச்சாட்டுகள். நாமல் சாடல். கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற 11 இலங்கையர்கள் கைது. பிரித்தானியாவில் வேலை தேடுவோருக்கான தகவல். நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள சட்டங்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக புதிதாக சேர்க்கப்பட்ட 500 சிறப்பு அதிரடிப்படை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய சிறப்பு அதிரடிப்படை உறுப்பினர்கள் விரைவில் தங்கள் பயிற்சியை முடித்துவிட்டு பணிக்கு வருவார்கள் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அத்தோடு தென் மாகாணத்தில் சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை கட்டுப்படுத்த 4 காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அம்பலாங்குடி பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை சமாளிக்க 2 சிறப்பு காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி திஸ்ஸவிகாரியில் மத வழிபாடுகளுக்கு இடையூறு விளைவிப்பது ஒட்டுமொத்த சிங்கள பௌத்தர்களின் மனங்களையும் பாதித்துள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தையிட்டி திஸ்ஸவிகாரியில் நேற்று முன்தினம் புதிதாக ஒரு விகாரை கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது 29 பௌத்த பிக்குகள் பூஜை வழிபாட்டில் கலந்து கொண்டிருந்தனர். இவர்களுக்கு மதிய உணவு வழங்கலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாகிய நிலையில் காலை 7 மணியளவில் நேற்று முன்தினம் திஸ்ஸவிகாரியின் முன்பாக தமிழ் மக்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது அங்கு கூடியிருந்த இராணுவத்தினர் உடனடியாக விகாரையின் வளாகத்திலிருந்து வெளியேறினர். தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவ்விடயத்தை விட்டு வெளியேறுமாறு இராணுவத்துக்கு கட்டளை பிறப்பித்தது யார்? ஜனாதிபதி, பாதுகாப்பு பிரதி அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் இராணுவ தளபதி ஆகியோருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு. ஆகவே இதன் உண்மைத்தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்றார். மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தியின் எதிர்பார்ப்புகளை கோடிட்டு காட்டியுள்ளார். சிறிய சலுகைகள் மற்றும் தனிப்பட்ட தொடர்புகளுக்கு மேலாக கொள்கை ரீதியான அரசியலை ஊக்குவிப்பதை தமது கட்சி நோக்கமாக கொண்டுள்ளது என்று சில்வா ஊடக நிகழ்ச்சி ஒன்றின் போது வலியுறுத்தியுள்ளார். குடும்ப அல்லது நட்பு உறவுகளை விட கொள்கைகளின் அடிப்படையில் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்துள்ளார். தேர்தல்கள் சிறிய உதவிகளை வழங்குவது அல்லது பிரச்சினைகளை தீர்க்க போலீசுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்வது பற்றியதாக இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக போலியான நடவடிக்கைகளை ஊக்குவிக்காத உள்ளூர் அரசாங்க பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பான முன்னாள் இலங்கை முப்படை தளபதிகள் மற்றும் புலிகளின் முன்னாள் தளபதி ஆகியோருக்கு இன்று அதிரடியாக தடைகளை விதித்துள்ளது. ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளின் முன்னாள் தளபதி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரண்ணாகுட, ஸ்ரீலங்கா இராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜகத் ஜெயசூர்யா மற்றும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் இராணுவ தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் என்றும் அழைக்கப்பட்ட இவர் பின்னர் துணை இராணுவ கருணா குழுவை உருவாக்கி வழிநடத்தினார். உள்நாட்டு போரின் போது இழைக்கப்பட்ட கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு கூறலை கூறுவதையும் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கும் கலாச்சாரத்தை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு வாகன இறக்குமதியின் போது எவ்வித வரி திருத்தங்களும் செய்யப்படாது என்று ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹோலங்கமுவ தெரிவித்துள்ளார். அத்துடன் சந்தையில் வாகன விலைகளிலும் இந்த ஆண்டு எவ்வித மாற்றமும் ஏற்படாது என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். ஊடகம் ஒன்றில் நேற்றிரவு ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது துமிந்த ஹோலங்கமுவ இதனை குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், வாகனங்களை இறக்குமதி செய்வதன் மூலம் 300 தொடக்கம் 350 பில்லியன் வரை வருமானம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். வரிகள் குறைக்கப்படும் என்று யாராவது எதிர்பார்த்தால் இந்த ஆண்டு அது குறைக்கப்படாது. இந்த ஆண்டு வாகன வரிகளை குறைக்க முடியாது என்று எங்கள் IMF ஒப்பந்தத்தில்
குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார். சகோதரர்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இரவு நேர கேளிக்கை விடுதியொன்றில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். அரசியலில் ஈடுபடுவது தாம் என்ற போதிலும் தமது சகோதரர்கள் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமது குடும்பத்தினரை மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும் இதனால் ஏதேனும் சம்பவம் இடம்பெற்றால் தமது குடும்ப உறுப்பினர்கள் அந்த இடத்தில் இருந்தால் அந்த அனைத்து குற்றச்சாட்டுகளும் குடும்ப உறுப்பினர்கள் மீது சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாம் இன்று இஃப்தார் நிகழ்வில் பங்கேற்றிருந்ததாகவும் இதில் ஏதேனும் ஒரு சம்பவம் இடம்பெற்றால் அந்த சம்பவம் தொடர்பில் அனைத்து குற்றச்சாட்டுகளும் தம் மீது சுமத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இஃப்தார் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றதன் பின்னர் ஊடகங்களிடம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமது சகோதரர் யோசித் அண்மையில் பிறந்தநாள் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அங்கு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த இடத்தில் இந்த காரணத்தினால் யோசித்த மீது அனைத்து குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மோசடியான விசாக்களை பயன்படுத்தி கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற 11 இலங்கையர்களும் அவர்களை விமான நிலையத்துக்கு அழைத்து வந்த ஒரு தரகரும் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் புறப்பாடு முனையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகள் குழுவினால் இந்த குழு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கனடாவுக்கு தப்பிச் செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வந்த 11 இலங்கையர்களும் கொழும்பு, களுத்துறை, பதுளை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் அவர்கள் 35 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் கூறப்படுகிறது. அவர்கள் அரச ஊழியர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் சமீபத்தில் வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு திரும்பிய ஒரு குழுவினர் என்று தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானியாவில் பல்வேறு வேலைசார் சட்ட மாற்றங்களானது ஏப்ரல் 2025 முதல் நடைமுறைக்குட்படுத்தப்பட உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதில் ஊதிய உயர்வு, மகப்பேறு மற்றும் நோயாளி சம்பள உயர்வு மற்றும் நியோனேட்டல் விடுப்பு உள்ளிட்ட முக்கிய வேலை உரிமைகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய வாழ்வாதார ஊதியம் $11.44 $12.21 உயரும் எனவும் இது ஒரு முழுநேர ஊழியருக்கு வருடத்துக்கு கூடுதலாக $1,400 வரை வருமானம் சேர்க்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 தொடக்கம் 20 வயதுக்குள் உள்ளவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் $8.60 $10 அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைய தொழிலாளர்களுக்கான மாணவர் ஊதியம் $6.40 $7.55 உயரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.